ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதே பகுதியிலேருந்து அடிக்காதீங்கன்னான்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா அப்பா மன்னிச்சிருங்கன்னு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது. இது மிகைப்படுத்திய வார்த்தைகளில் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, கொடூரத்தினுடைய உச்சம்னு மிகைப்படுத்திலாம் சொல்ல முடியாது. அதாவது கொடூரம் எப்படி இருக்குன்றதுனுடைய உண்மையான அர்த்தம் இதான். என்னமோ காரணம் தெரியல, நான் கொஞ்சம் நேற்று நீதிமன்றத்திலேருந்து வந்துட்டு என்னுடைய பார்வைக்கு வரல. அதை தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இது நிகழ்ச்சியாக பண்ணணுமான்னு கூட எனக்கு வரல. ஏன்னா அது உள்ளார நான் கவனத்தை செலுத்த விரும்பலை. சாதாரண ஒரு தற்கொலையாக இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு தொடர்ந்து நண்பர்கள் மற்றவங்க நீதித்துறையில் இருக்கவங்களாம் அதை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லும்போது, அதை கேட்கின்ற பொழுது தான் அந்த உடைந்த குரலில் இருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய மரணத்தை சந்திக்கிற ஒரு தருணம் இருக்குது பாருங்கள். மரணம்தான் தனக்கு வேணும்னு நிச்சயமாக முடிவு பண்ணிவிட்டு அந்த மரணத்தை சந்திக்கிற ஒரு தருணம்ன்றது மனிதர்களுக்கு அது எப்போதுமே அறிமுகமாகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நான் உறங்குவது போலும் சாக்காடுன்னு திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி மரணம் எப்படி வருதுன்றது தெரியக்கூடாது. ஆனால் அதை தேடி போய் தழுவிக்கொள்ளுகின்ற தைரியம் என்பது தற்கொலை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அந்த தற்கொலை செய்து கொள்வதற்கு அவர்கள் அந்த எடுக்கின்ற முடிவிற்குண்டான காரணங்கள், அந்த சூழ்நிலை, அந்த மனதைரியம் அப்படி வரும்போது அந்த இடத்துல கூட தன்னை பெற்ற பெற்றோர்களை எந்த இடத்திலும் தலைகுனிந்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கை அந்த பெண்ணுக்கு இருக்கு.